அனுசியா டெய்சி ஏர்னஸ்ட், அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பாம் பிளாஸ்ட்ல நான் முழுக்க எரிஞ்சு போனேன். அதுலதான் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வரையும் நிறைய உடம்பு முழுவதும் பெல்லட்ஸோட அந்த வலியோட நான் அந்த வேதனையோட தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய டிஜிபி அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார், பிரபு சார், நாங்க இன்னைக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை இங்க போடுறாங்க ஒரு சில கட்சிகள். அதே மாதிரி அவரை பேனர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவரை பத்தி புஸ்தகங்கள் எழுதி இன்றைக்கு சிறைச்சாலையில அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்க்குலேட் பண்றாங்க. அந்த இயக்கம் எல்டிடி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அதாவது உலகம் முழுவதும் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இயக்கத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை, நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு 9 போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள். எங்களுடைய எஸ்பில இருந்து எங்களுடைய ஆளுநர்கள், காவலர்கள் வரை இறந்து போனாங்க. அதே மாதிரி இங்க பத்மநாபா அவர்களை கொலை செய்துட்டு நம்ம ஜக்கரியா காலனில அவரோட சேர்ந்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்போது அங்க ராமநாதபுரத்துல செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிற்கும் போது அவங்களை தப்பிக்கிறதுக்காக அவங்கள சுட்டு ஒரு கான்செப்ட்ல இறந்து போனாங்க. அந்த துப்பாக்கி தூக்கில அவர் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் டீப்போல அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க. இப்படி அவர்கள் ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இன்னும் பத்மநாபா கேஸ்ல உள்ள அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சுப்பிரமணியத்தை அவங்க சுட்டாங்க. அதுவும் இன்னும் பிரச்சனை தெரியுமான்னு தெரியாது. எங்களோட கான்செப்ட்ல செக் போஸ்ட்ல தடுத்து நிறுத்தும் போது அவர்களையும் துப்பாக்கியால சுட்டுட்டு அவங்க விடுதலை புலி தப்பிச்சு போனாங்க. அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர, விடுதலை செய்யல மன்னிக்கப்பட்டாங்களே தவிர, அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா கேஸ்லயும் குற்றவாளிகள் தான். இல்ல அவங்கள கைது செய்யல. அவங்க இந்த ஊர்ல தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்டிடி லீடருக்கு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும், அவரை பத்தி வீர தீர செயல் பண்ணாருன்னு அவரை பத்தி புக் எழுதி வெளியிடுறதும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா திக கட்சி பண்றாங்க, நாம் தமிழர் பண்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் கூட அந்த குற்றவாளிய அறிவுங்கிற பேரறிவாளனை கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க. எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டுல விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். நாளைக்கு அணு ஆயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க. அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபி தான் மனு கொடுத்துருக்கோம், அவங்களை தடை செய்யணும் அந்த இயக்கத்தைன்னு சொல்லி. அரசியல் உள்நோக்கத்துடன் அவங்களுக்கு என்னங்க அரசியல் இருக்குது தமிழகத்துல? எல்டிடி பிரபாகரன் யாரு? அவர் இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்தாரு? அவருக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம்? அதுல என்னங்க அரசியல் நோக்கம் இருக்குது? நான் தமிழச்சுங்க. நான் இன்னைக்கு போலீஸ் பந்தோபஸ்தோட சுத்திட்டு இருக்கேங்க. இன்னைக்கு எல்டிடி விடுதலை புலிகள் சுதந்திரமா நம்ம நாட்டுல சுத்துறாங்க. அவங்களை யாருங்க கேட்க போறா? அவங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல. காவல்துறை பாவம் எல்டிடியா இலங்கை அகதிகளான்னு தெரியவே இல்லை. அப்போ அவங்க என்ன அரசியல் நோக்கம் இருக்கு? ஏன் அவங்களுக்கு இவங்க ஓட்டுரிமை கொடுத்து இவங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவங்களை சிஎம் ஆக்க போறாங்களே? நான் தானே ஓட்டு போட்டேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு. என்ன அரசியல் நோக்கம் இருக்கு? தடை செய்யப்பட்ட ஒருத்தரை அவர் படத்தை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அது எப்படி அதுதான் ஏத்துக்க கூடாது. நம்ம தமிழர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல். தீவிரவாதிகள் இல்ல. இன்னைக்கு வீரப்பனை இன்னைக்கு எலிமினேட் பண்ணிட்டாங்க. வீரப்பன் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரபாகரனை தலைவரா கொண்டாங்க. நாளைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு அவரை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூலமா இங்க எல்டிடி நாளைக்கு குடியுரிமை வாங்குவாங்க. 7 வருஷத்துக்கு மேல இருந்தா குடியுரிமை கொடுக்கலாம்.
குடியுரிமை வாங்குவாங்க, ரேஷன் வாங்குவாங்க. நாளைக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்பாங்க. நம்மளோட பிள்ளைங்கள், பேர பிள்ளைங்கள்லாம் அவங்கதான் எல்டிடி தான் ஆள போறாங்க, தீவிரவாத இயக்கம் தான் ஆள போகுது. அவங்களை எழுத்து நிக்கிற அளவுக்கு நமக்கு ஒண்ணும் தெம்பு இல்லையே. நம்ம அவங்களை தீவிரவாதியா பாக்குறது இல்ல, அவரு பெரிய தமிழின தலைவரா பாக்குறோம். நாளைக்கு அவரு அந்த எல்டிடி என்னன்னா இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சு கொன்னு எல்லாரையும் வந்து சுடுகாடு ஆக்குன மாதிரி நம்ம தமிழகத்து தீவிரவாதத்தை கொண்டாட போறாங்க. இல்ல, டிஜிபி அவங்கள்ட்ட கொடுக்கல, ஐஜி அவங்களுக்கு பதிலா ரிசீவ் பண்ணாங்க. ஐஜி சார் நான் பாக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து ஈழக்கோரிக்கை வந்து ஒரு நாடு இல்லை, ஒரு கிராமம். சரிங்களா? மும்முள்ள சோழமண்டலம் ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்துல மும்முள்ள சோழமண்டலம் சொல்லி ராஜர் ஆட்சி 60 ஆட்சி இருக்கு இல்லைங்க, அதுதான் நாடு. ஈழக்கோரிக்கை வந்து ஒரு மாநிலத்தை இலங்கை வந்து 9 மாநிலம், ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க. அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இலங்கையில வாழ் இந்தியா வம்சாவளியான மலைகள் தமிழர் யாரும் இந்த ஆயுத போறதுக்கு உடன்பாடு இல்லை, யாருமே உடன்பாடு இல்லை. பாத்தீங்கன்னா இந்த ஆயுத போராட்டத்துக்கு அங்க யாரும், அதாவது பிரபாகரனை வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க, இளைஞரை யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா டீ கடையிலயும் அந்த கடையில எல்லா கடையிலயும் அவரோட படத்தை பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட பிரபாகரன் கடைசியில் அந்த அரசை மன்னிட்டு 1989 ரணசிங்க பிரபாசா அந்த நாட்டுடைய ஜனாதிபதி மன்னிட்டு 50 கோடி காசம் வாங்கி ஆயுதங்கள் வாங்கின வரலாற்றுலாம் இருக்கு. மற்ற இயக்கங்கள் எதுவுமே வாங்கல. இப்ப சூளைமேட்ட சுட்டு வந்தாங்களே, அவரு வந்து பாத்தீங்க இந்தியாவோட வந்து பிணைஞ்ச இருந்தார், ஒண்ணு இருந்தா. அது மாதிரி ஈரஸ் பாலகுமார், இபிஆர்எஃப், இபிடிபி, டேடோ இதெல்லாம் இருக்க தலைவர்கள் அந்த பிரமாணம் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சக்குள்ள ஈழத்தை விட கொண்டு குமிக்குள்ள அதுல அரசியல் தலைவர் அமலிங்க, யோகேஸ்வரன் போன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சு நான் மட்டும் இருக்குன்னு சொல்ல விஷயம் செஞ்சேன். ஆனா இந்தியா வம்சாவளி வாழக்கூடிய மலையாள தமிழர்களை அதுல எம்பிமார் இருக்காங்க, அதுல முதலமைச்சர் இருக்காங்க, கவுன்சில் பஞ்சாப் உள்ள. ஆனா அங்க ஒருத்தருக்கு இழப்பு ஏற்பட்டா எதிரிக்கு எதிராக இருப்போம்னு சொல்லி அறிவிக்க அன்னைக்கு 25% மலையாள தமிழர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எதிராக நாங்க நிற்போம்னு சொல்லி. ராஜீவ்காந்தி அவனோட கொலையில வந்து மிகப்பெரிய மரம் இருக்கு, அதுல வந்து காசை வாங்கிட்டு அந்த கொலையை நடத்த விழுப்புரம் நடத்தான்னு சொல்லி வரலாற்று இருக்கு. ஏன்னு சொன்னா திடீர்னு ராஜீவ்காந்தி அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணக்குள்ள அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில எம்ஜி ராமச்சந்திரன் சட்டசபையில வந்து 12 அமைச்சர் இருந்தார். அந்த பேச்சுவார்த்தை அவர் இருக்கார். பிரபாகரன் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு போனாங்க, அரெஸ்ட் பண்ணி தான் கையெழுத்து. அதெல்லாம் சொல்றது போய் ஒரு தலைவர் வந்து தமிழர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு கையெழுத்து வந்தா அப்புறம் என்ன தலைவர் பயந்து கட்டுப்பட்டாரா அது வந்துட்டு அங்க இருக்குது. அவன் எல்லாம் பொய் மூட்டைகள். புரியுங்களா? அப்ப திடீர கையெழுத்து போடுற பிரபாகரன் வந்து சொல்றாரு, மற்ற இயக்கங்கள் இயக்கத்தை சொல்றாரு, தேவை ஈரசு உங்களுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அது முக்கியத்துவம் கொடுப்பா. இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து அந்த இயக்கம் இருக்கிறது. அப்ப இல்ல விடுதலை புலிகள் இல்ல, பழைய இயக்கங்கள். அப்ப கொடுக்கலாம் சொல்ல அவர் இல்ல, அப்படி ஒதுக்க முடியாது. நீங்க தேர்தல் நில்லுங்க, தனிநாடு கோரிக்கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. தனிநாடு கோரிக்கை வைக்க வேணாம், எங்க அம்மா இந்திரா காந்தி என்ன பேசுறா நான் செய்யறேன், அதான் ரெவன்யூ பவர், போலீஸ் பவர், நிலம் பறி கொடுக்கறது எல்லாம் வந்து முதலமைச்சர் கொண்டு வரான்னு சொல்லி அப்பயே வந்து ராஜீவ்காந்தி அவங்க வந்து இலங்கை ஜனாதிபதி ஜெயலலிதா பேசு ஈழத்துல வந்து அரசு அலுவலகங்கள் வந்து தமிழ் அரசு மொழி ஆக்கும் சொல்லி உடனே ஆக்குறாரு. ராஜீவ்காந்தி உடனே ஆக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா பிரபாகரன் சொல்ற இந்த இயக்கத்தை வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டு போல மாசம் 50 லட்சம் கொடுத்தாரு பிரபாகரனுக்கு. ராஜீவ்காந்தி அவங்க கொடுத்தாங்க. ஐயா இன்னைக்கு பண்ற ராமச்சந்திரன் ஒரு தான் இருக்கா அவருக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். 3 மாசம் காசா வாங்கினாரு. பிரபாகரன் வாங்கக்குள்ள அங்க இருக்கிற இந்தியன் மிலிட்டரி சொல்றது பிரபாகரன் நடவடிக்கை சரியில்லை, அந்நிய நாட்டோட வந்து தொடர்பு வச்சிருக்கிறாரு. 2வது இலங்கை ஜனாதிபதி ரணசிங்க பிரபாசோட ஒரு தொடர்பு எடுத்திருக்காரு, மத்த இயக்கங்கள் அடிக்கிறதுக்கு சொல்றாரு. இலங்கை சிங்கள ராணுவத்தை பத்தி கெட்டி பிடிச்சி பிறந்து ஒன்னா சாப்பிட்டு மத்த போராட்டம் கொண்ட இயக்கம் பிடிக்கணும் இந்த அரசோட சேர்ந்துச்சு. வவுனியா சொல்லி சங்கிலி புரியுங்களா? அவர் சொல்றாரு இந்த இனத்தை நீ அழிச்சே போட்ட நிலத்தோட வெளியே ஏற மாட்ட சொல்லி சண்டை பிடிக்காம இருந்தா. சண்டை யாருன்னா இளைஞரான சண்டை சங்கிலோட, அதாவது சொல்லிப்புற வவுனியா சண்டை. அதுல 65 செத்தாங்க. எல்லாம் போல இளைஞர் ஆண்டத்துல கொண்டு கும்பிட்டா இருந்தாரு. இளைஞர் ஆனச நக்கி பொழிச்ச ஒரே ஆனா வெளிப்புற பிரபாகரன் தான். இது வரலாற்றே இருக்கு. புரியுங்களா? அவரை தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஹீரோமாய் காட்டி கூட செய்யற தமிழ் தேச தலைவர் இல்லையா ஐயா? ஐயா வந்து கட்கர் இல்லையா? ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இல்லையா? ஐயா முத்துராமலிங்க காமராஜனை போன்ற எவ்வளவு தலைவர் இருக்காங்க தமிழ்
அப்ப இந்த ரஜினிகாந்தி கொலையில இருந்து குற்றம் சாட்டப்பட்ட சாந்தன் அவங்க தான் சூளைமேடு ஜக்கிராக்கால சென்னை சூளைமேடுல வந்து அந்த கொலையை அரங்கேற்றுறாங்க. பத்மநாத ஈத்தாளர் தலைவர், 12 எம்எல்ஏ, ஒரு MP சிவசங்கர், 12 கொலை. அந்த கொலை வீட்டு வர சாந்தன் அவஸ்தா ஆகல. அதே நேரத்துல அந்த கொலையில சுட்டுட்டு போகக்குள்ள ராமேஸ்வரத்துல வந்து ஒரு வெடி காட்டம் செக் பாயிண்ட்ல வந்து 2 கான்ஸ்டபிள் ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த கேஸ்ல யாரும் தமிழ்நாட்டுல எல்லா கொலைகளும் நடத்துறது பத்மநாதோட கொலைகளை விசாரணை நடத்துறது ரஜினிகாந்தி கொலை நடப்பட்டிருக்காரு தடுக்கிறது. அந்த கொலையில வச்சுட்டு அந்த 1990 அந்த கொலை நடத்துறாங்க. 91ல ரஜினிகாந்தி கொலை. சரியா? அதனால இனி வருங்காலத்துல தமிழ்நாட்டுல ஏன்னா இப்ப உள்ள போய் அதாவது இளைஞர் முள்ளாவாயிரம் தப்பிச்சு போன 9 பேர் இருக்காங்க. வந்து இறந்து போயிட்டார். பிரபாகரன் இல்ல, சூசைட் இல்ல. ஆனா இன்னும் முக்கியமான தலைவர் வெளிநாட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தலைவர் தலைவர் தான், கருப்புலி தளபதி இருக்காங்க, பிரபாகரன் பேசுற படிக்காட்டு இருக்காங்க. 8 பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சாட்டை பார்த்தாரு. சாட்டமிருகன் போயிட்டு லண்டன் பார்த்தார். ஏன் பார்த்தார் சொல்ல விஷயம் இருக்குது. ஆனா அவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க எப்படின்னா இனி இளைஞர்களை தமிழ்நாடு கோரிக்கை வைக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் தொடங்குவாங்க. இது உண்மை. தமிழ்நாட்டில் இருந்துதான் இனி விடுதலை புலிகள் வந்து ஈட குறைக்க இங்க இருக்கிற இளைஞரையும் இங்க இருக்க பெண்களை வந்து உசுப்பை எடுத்து அந்த போல இங்க போய் வைப்பாங்க. ஏன் நேரடியாக வர முடியாது. இலங்கைக்கு நீ நேரடியாக வந்து தமிழ்நாடு கோரிக்கை வைக்க முடியாது. தமிழ்நாட்டை உணவு தட்டு தமிழ்நாடு இதை வச்சுதான் இன்னைக்கு வரும். இதுதான் உண்மை. இத விடுதலை புலிகள் விழுப்புரம் படம் தமிழ்நாட்டுல வந்து படத்தை தர, அதாவது 2000 பாலகிருஷ்ண போற தரப்படம் ஆட்டி கண்டிப்பா தமிழ்நாட்டை கூட்டி வச்சு இது அப்படிப்பட்ட பிரபாவம் பிடிக்கின்ற இயக்கங்களுக்கு 20 ஏக்கருக்கு யார சொல்றாரு? நாங்க பொதுவா தடை கேட்கிறோம். பொதுவா தடை கேட்கிறோம். இப்ப நான் இன்னைக்கு தேச பேசுறேன் இல்ல, நம்ம அண்ணா அம்மிதான் இருக்காரு. நான் வந்து ஒரு 10 வருஷம் இந்த கைது போட்டிருக்கேன். இது வந்து பெரிய ஆபத்தை உணர்ந்து இப்ப பாருங்க, ஒரு இடத்துல ரஜினிகாந்த் தேடப்படுற குற்றவாளின்னு சொல்லி இருக்கிறாரு பிரபாகர். எப்படி வந்து அவரை நிறுத்த தவறு இல்லையா? அது எவ்வளவு பேர் தவறு? தமிழ்நாட்டுல இன்னும் தூக்கி பிடிக்கிற கட்சிகள் 20 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நடிகர் விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முள்ளவாய்க்கு இடத்துல வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. நான் அதை ஏற்கிறேன். சரிங்களா? ஆனா திருப்பரம்புற பொதுமக்கள் ஏன் செலுத்தாங்க? இது அரசியல் அவங்க கேட்டுக்கட்ட அரசியல் இல்லையா? திருப்பரம்புல இருந்து பொதுமக்கள் போலீஸ் விட்டுருக்காங்க. ஆனா மக்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த அது கொண்டு ரஜினிகாந்தி அவங்களுக்கு மாலை போடுறது கட்டுப்பாடு. மக்கள் மண்டியில வெடிக்கிறது முக்கிய இருப்பாங்க இல்லையா? அப்ப எத்தனை தமிழ்நாட்டுல 3 கொலை தான் ரஜினிகாந்தி அவங்க சூழலிட்ட கொலை, அப்புறம் நாத்துப்பாடு 1980 இப்படி இந்த கொலையை பண்ணி பிரபாரம் கண்டு போனாரு. சரிங்களா? தமிழ்நாட்டில் தான் அவருடைய வீர தொகுதி இளைஞர் இல்லை. இளைஞர் ராணுவத்தை அதை எடுத்து போறது இல்லை. அவர் எப்படின்னா ரஜினிகாந்தி கொலைக்கு போறதா இளைஞர் ராணுவத்தை எடுத்து போறாங்க. அது இப்படி எந்த போராட்டம் பிரபாகரன் இதான் உண்மையான மத்த இயக்கங்கள் இருக்கு. போராட்ட இயக்கங்கள் இருக்கு, தெரா இருக்கு, பத்மாதா சொல்றது சத்தியத்தை சேர்ந்தது. சரிங்களா? பத்மாதா சொல்றது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆட்சியை பிரபாகரன் முதலமைச்சர் ஆட்சி அமைச்சவர். அது பிரபாகரன் பிடிக்காம சுட்டுக் கொண்டது சூழல். இதெல்லாம் உண்மையான சப்ஜெக்ட். யாழ் மேயர் ஆல்பர்ட் துறை சாதிகளை சுட்டார். அவரு மக்கள் போராட்ட சுட்டு கொண்டார் பிரபாகரன் 1974. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பிரபாகரன். இன்னைக்கு பிரபாகரன் இல்லாட்டி கூட அந்த கட்டமைப்பு இருக்கு. ஆனா கட்டமைப்பை நான் அடிக்கிற சொல்ல இளைஞர்களுக்கு உருவாக முடியாது, தமிழ்நாட்டில் உருவாகும். அதுக்குதான் சொல்றது அவர் படத்தை வந்து தடை கேட்கறது தமிழ்நாட்டுல தான் உருவாச்சு. சீமான் பேசுற கேட்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு பேச்சுக்கள் இருக்கு பாருங்க. சீமான் பேசுற பேச்சுக்களை பாருங்க. தமிழ் தேசிய அமைப்பு வெளிநாடு கோரிக்கை நான் வந்து இங்க இருந்து தொடர்பு சொல்லக்கூட அது எவ்வளவு பெரிய ஆபத்து வருவார். அதைத்தான் சொல்றேன். சாட்ட முருகன் போயிட்டு வெளிநாட்டை பார்த்தது, கரும்புலியை பார்த்து அளவை பார்த்தது, அதுல பிரபாகரன் பேசினபடிகளை பார்த்தது, நோக்கங்கள் என்ன நோக்கம்? தமிழ்நாட்டை தப்பா ட்ரை பண்றாங்க. நம்ம சொல்றதுக்கான நாம சொல்றது மக்களை காப்பாற்ற. அரசியல்வாதி முதலமைச்சரை தவிர சொல்றது எந்த வேலை எல்லாம் அதிமுக தரப்ப வேலை இல்லை. மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இதை நம்ம வந்து ஒரு புகாரா கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் எங்களை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி கேவலமான வார்த்தைகளாக அது வேணா நான் மீடியாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். அதை வெளிவிடல. அதாவது அசிங்கமான வார்த்தைகளை எவ்வளவுதான் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க டிஜி. இன்னைக்கு மறக்கிறாங்க என்ன, அவங்க கழுத்து எடுத்து கொண்டுடுவேன்னு சொல்லி இன்னமும் மறக்கிறாங்க என்ன. ஈழ போராட்டம் வந்து இளைஞர் தமிழ போராட்டம் இல்ல. இலங்கையில தமிழ் தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் கொண்டது. அதாவது அமர்லிங்க, யோகேஸ்வரர், ஆல்பர்ட் துரையப்பா எல்லாம் ஈழத்தை சேர்ந்தாங்க.
எல்லாம் ஈழத்தை தலைவர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா ஈரஸ் பாலகுமாரன் சுட்டு கொண்டாரு சரிங்களா. அப்புறம் ஆல்பர்ட் 1974 அதாவது தமிழர்களுடைய கூட்டணி முதல்ல அரசியல் வந்து இனத்தை வந்து ஒரு பெரிய கட்சியா பார்த்து அமலிங்கத்தை வந்து சுட்டு கொண்டாங்க. உயரத்துல அரசியல்வாதி எல்லாம் அதாவது பிரபானுக்கு ஜாலரா அடிச்சா சொல்ல மாட்டாரு, ஜாலரா அடிக்கணும் நீ நல்லவன் சொன்னா சொல்ல மாட்டாரு. பிரபான் சரியில்லை நீங்க செய்யறது மக்களை பராகடை செய்யறீங்கன்னு சொல்றதுல வந்து அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது. ஐநா சாப்பிட்டு கேஸ் இருக்கு, சிறுவரை பிடிச்ச இதுல விட்டு சேர்க்கணும் சொல்லி கேஸ் எத்தனையா இருக்கு பிரபாகருக்கு. அதே மாதிரி வந்து பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் வந்து அதான் தான் சொல்றேன். அந்த அவர் இல்ல ஆனா அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டை செயல்படுது. அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி பண்ணி பிரபாகரன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் 10 பேர் சேரும். பிரபாகரன் எண்ணத்தை கொஞ்சம் நிறுத்துவாங்க. அதுதான் சொல்றேன் அது வேணும். அதாவது நினைவேந்தல் பண்ணுங்க, நினைவேந்தல் மக்கள் தான் பண்றாங்க. அந்த மக்களை கூட 8 வருஷம் விடுதலை கட்டுப்பாடு அங்க ராணுவம் இல்லை, மக்களை பாடகரை வச்சு மக்கள் வந்து 1-2 பேர் இருந்தாங்க. இதுதான் உண்மையான சப்ஜெக்ட் புரியுங்களா. மக்களை பாடகரை வச்சிருந்தா மக்கள் இருந்தாங்க. நம்ம தடை கேட்கறதுக்குன்னா தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுறாங்க. முன்னாள் பாரத பிரதமர் தெய்வ திரு ராஜீவ்காந்தி அவர்களையும் அவர்களுடன் பணிக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகளையும் கொடூரமாக குண்டு வைத்து அந்நிய நாட்டை கைக்கூலியாக செயல்பட்ட பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தமிழகத்திலே பயன்படுத்துவது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கண்டித்து பாரத் இந்து முன்னணி சார்பிலும் ஆதி சிவசோழர் குடிப்புடைய சார்பாகவும் ராஜீவ்காந்தி அவர்களுடன் பணியில் இருந்த அனுஷா காவல்துறை எஸ்பி அனுஷா அவர்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் இன்று புகார் மனு கொடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். அது மட்டுமல்ல, இன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய செயலாக தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் என்பது வெளிப்படையா நம்ம வந்து பாக்குறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க பாக்கலாம், பிரபாகரன் அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்குல வந்து தண்டிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிலீவ் பண்ணது வந்து தமிழக முதல்வர் தான். அது மட்டும் இல்லாத அவங்களை வந்து கட்டி அணைச்சதும் தமிழக முதல்வர் தான். இது வந்து மிகப்பெரிய வந்து கேவலமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புலையும் வந்து கைதிகளையும் வந்து முஸ்லிம் எல்லாரையும் வந்து விடுதலை செய்ததும் தமிழக முதல்வர் தான். இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகின் கூட சேர்ந்து சீமான் அவர்களும் வந்து புயல் சிறையில போய் பாக்குறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் முன்னுதாரணமா வந்து கொண்டு வராங்க. புயல் சிறையில போயிட்டு போலீஸ் பக்கத்துல பட்னா இஸ்மாயில் இவங்க எல்லாம் போயிட்டு பாக்குறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது. அதே எல்டிடி இவர் இருக்காரு நம்ம சாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில அவரோட சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து முழுக்க வந்து திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஆதரிக்கிறது. திமுக அரசாங்கம் தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இது வந்து நாங்க பாக்குறோம். மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். ஏன்னா இது போன்ற செயல்கள் பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்துவதனால் கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச பாஷா புகைப்படத்தை வந்து பேனர் போட்டு வைக்கிறான். அதே போல சவுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதி புகைப்படத்தை ராயப்பேட்டால வந்து போட்டோ போட்டு வைக்கிறான். இதெல்லாம் வந்து ஜனநாயகம்ன்ற பேர்ல இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது. அடுத்தடுத்து ஒசாமா பின் லேடன் போட்டோவை பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல போட்டுட்டு ரோல் மாடலா எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து எடுத்து வைக்கும். தமிழகத்துல தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது. இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் தமிழக காவல்துறையினரும் புகாராக கொடுத்திருக்கின்றோம். தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் நம்புகின்றோம். அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை வந்து தடை செய்வதற்கு தடையாணையை பெறுவோம். நன்றி.